இன்னைக்கு டே 26 லஞ்ச் சீரீஸ்ல நல்ல குளிர்கிதமா, சூடா, நல்ல காரமா, கமகமன்னு ஒரு கத்திரிக்காய் பிரியாணி தான் செய்ய போறோம். கத்திரிக்காய பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷா தான் பார்த்துருப்பீங்க. ஆனா இன்னைக்கு பிரியாணியில மெயின் இன்கிரீடியன்ட்டே கத்திரிக்காய் தான். இந்த பிரியாணியில மிளகாய் தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலான்னு எதுவுமே ஆட் பண்ணல. ஆனாலும் காரத்துக்கும், டேஸ்ட்டுக்கும் எந்த குறைச்சலும் இருக்காதுங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா சூப்பரா இருக்கும். கத்திரிக்காயே பிடிக்காதுன்றவங்க கூட இந்த பிரியாணிய விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பிரியாணிய டேஸ்ட்டா மாத்துற இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்க்க வீடியோவ ஃபுல்லா பாருங்க. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்துல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கொஞ்சமா சீரகம், கொஞ்சமா சோம்பு போட்டு எல்லாம் நல்லா பொரிய விடுங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க 3 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா குக் ஆகட்டுங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நான் ஒரு கைப்பிடி புதினாவை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். எல்லாம் வதங்கின உடனே இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள், சும்மா ஒரு பிஞ்ச் கடுகுத்தூள், இது கூடவே 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா வாசனைலாம் போனதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 5 முந்திரியை மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருந்தேன். அந்த பேஸ்ட்டை இது கூட கலந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். கத்திரிக்காவை ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. ஏன்னா கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும். அதனால லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் அளந்து வச்சுருக்க தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றி கலந்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்து வரும்போது உப்பு காரம் சரி பார்த்துட்டு நீங்கள் ஊற வச்சுருக்க அரிசியை இதில் போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. நான் இன்றைக்கி செஞ்ச அளவெல்லாம் 1 கப் ரைஸ்க்கு தான் பண்ணியிருக்கேன். இது 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். ரைஸ் ஒரு 80% குக் ஆனதுக்கு அப்புறமா திறந்து விட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், அடிப்பிடிக்காமல் திருப்பி விடுங்க. தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. ஆனால் கொஞ்சம் ஈரப்பதமாகவும் இருக்குது. ரைஸும் கொஞ்சம் வெறையாக இருக்குது. இந்த டைமில் நம்ம தம் போட்டு மூடி வைக்கலாம். அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சுருங்க. அது மேலே நம்ம பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக மேலே நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வாழை இலையை குட்டியாக கட் பண்ணி இது மேலே கவர் பண்ணுற மாதிரி மூடி வச்சுருங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கனாலே சூப்பராக ரெடி ஆகிடும். பாத்திரமும் அடிப்பிடிக்காது. நல்ல கமகமன்னு உதிரியாக வந்திருக்கு. பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு இந்த பிரிஞ்சால் பெப்பர் பிரியாணி ரொம்பவே ஒரு மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.